श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। காசினியோர்தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்தே ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் பிரித்தானை தேசிகனை பராங்குஷனை திகழ்வகுளத்தாரானை மாஷடைய மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. இதே திருவாசிரிய தனியன் நேற்றைய தினம் பார்த்த மாதிரி அவதாரிக்கையில் இந்த திருவிருத்தத்தில் நம்மாழ்வாருக்கு சர்வேஸ்வரன் தன்னுடைய ஸ்வரூபம், ரூபம், குணங்கள், உபய விபூதிகளாகிய செல்வங்கள் ஆகிய அனைத்தையும் இந்த ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினன் என்கிறபடியே காட்டிக் கொடுக்க நம்மாழ்வார் அவற்றைக் கண்டு அவன் நித்திய விபூதியோடும் நீலா விபூதியோடும் கூடியிருப்பதை தன் நெஞ்சில் கொண்டு நித்திய விபூதியாகிற இந்த பரமபதத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் எப்பவும் எம்பெருமானை பரிபூர்ணமாக அனுபவிப்பதே அவர்களுக்கு பொழுதுபோக்கு. அப்படி அனுபவிப்பதற்கு தக்கபடி அவர்களுக்கு அந்த ரோகம் முதலான தாழ்வுகளெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த லீலா விபூதியில் இருப்பவர்கள் கர்மத்துக்கு வசப்பட்டவர்களாய், பிராகிருத்த விஷயங்களில் ஈடுபட்டவர்களாய், பொன்னின்ற ஞானமும் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் மிக தாழ்ந்த உடலுக்கான வாழ்க்கையே போகமாக கொண்டிருப்பவர்களாய் இருக்கிறபடியை நெஞ்சில் கொண்டு கூட பிறந்த சகோதரர்களில் சிலர் நன்னா வாழும் பொழுது ஒருவன் குறைந்த வாழ்வை உடையவனாக இருந்தால் அவன் தன் குறையை நினைத்து வெறுத்து பேசுவது போல சர்வேஸ்வரனை என்றும் அனுபவிக்கும் நித்திய முக்தர்களைப் போல நமக்கு இல்லையே, உரிமை இருந்தாலும் அந்த அனுபவத்தை இழந்திருக்கிறோமே, இதற்கு காரணம் இந்த பிராகிருத தேகத்தின் தொடர்பே என்று ஆராய்ந்து அதுக்கு வழி ஒன்றும் காணாமல் இந்த பிரகிருதி பிராகிருத்தங்களுடைய தொடர்புகளை நீயே அறுத்தருள வேண்டும்னு பெருமாள் கிட்ட விண்ணப்பிக்கிறார். அங்கே திருவிருத்தத்தில் போய் நின்ற ஞானமும்ல அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு என்று இது திருவிருத்தத்தின் முதல் பாட்டின் கருத்து. திருவிருத்தம் முழுவதும் அதே கருத்தா அப்படின்னா ஆமாம். ஏன்னா கடைசி பாட்டிலையும் அழுந்தார் பிறப்பாம் பொல்லா அறிவினை என்ற அருளி செய்கையாலே இப்படி முதலும் முடிவும் இதுவே இருப்பதை கொண்டு திருவிருத்தம் முழுவதும் இதுதான் தாத்பரியம் என்று நிர்ணயிக்கலாம். சரி, தாம் முதல் பாட்டில் பிரார்த்தித்தவுடன் தம்முடைய விருப்பம் நிறைவேறாததால் பிறந்த ஆற்றாமை நடுவில் இல்லை பாட்டு, கடைசியில் அதே நிறைவேறவில்லை. ஸோ சர்வேஸ்வரன் இவர் விரும்பியபடி இந்த தேக சம்பந்தத்தை உடனே கழித்து தர இசையவில்லை. அதற்கு பதிலாக பரமபதத்தை காண்பித்தால் அங்கேயே உடனே அவர் செல்ல துடிப்பார் என்று எண்ணி பார்க்கடல் உள்ள பள்ளி கொண்ட வண்ணத்தை காட்சியளித்தான். அந்த பள்ளி கொண்ட வண்ணத்தை அவன் அனுபவிக்கட்டும். இந்த ஆழ்வார் நிர்பந்தம் செய்வதும் நம்முடைய குணங்களை அனுபவிப்பதற்கு தானே, அந்த குணங்களை இங்கேயே அனுபவிக்க செய்வோம் என்று தன்னுடைய சொரூப ரூப குண விபூதிகளை, செல்வங்களை அனைத்தையும் இவருக்கு காட்டி கொடுக்க அவர் தேகத்தினுடைய தாழ்வை அனுசந்திப்பதற்கு முன்பே இந்த ஸ்வரூபம் முதலானவற்றை இவருக்கு காட்டி கொடுத்திருந்த போதிலும் இப்போது இதற்கும் மேலே ஒரு தெளிவை உண்டாக்கணும். பரமபதத்தில் சென்று அனுபவிக்கும் ஒரு அனுபவம் உண்டு என்று தோற்றாதபடி இங்கேயே ஒரு சிறந்த அனுபவம் ஏற்படுகையாலே இது தவிர அங்கு போய் அனுபவிக்க வேண்டிய அனுபவம் தேவையில்லை என்று இதில் ஈடுபட்டு அனுபவிக்கிறார் இந்த திருவாசிரியத்தில். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதில் எம்பெருமானை அனுபவிக்கும் போது ஸ்வரூபம், ரூபம், குணங்கள் இந்த வரிசையில் தான் அனுபவிப்பார்கள். ஆனால் இந்த முதல் பாட்டில் ஸ்வரூபத்தை விட்டு ரூபத்தில் இறங்கி அனுபவிக்க தொடங்கினார். தான் ஈடுபட்டிருப்பது இந்த ரூபத்தில் இருக்கிற ஆசையினாலே. அப்படி ரூபம், அந்த உருவம் அதை அனுபவிக்க தொடங்கிய போதும் அந்த ரூபமானது நேரே அனுபவிக்க முடியாதபடி அனுபவிப்பவர்களுடைய முகத்திலே அலை எறிவது போல
ரொம்ப வெள்ளத்திலே இறங்குபவர்கள் ஒரு ஓடத்தை கொண்டு இறங்குவது போல இந்த ரூபத்தை ஒரு உவமையை கொண்டு, ஒரு உபமானத்தை, அப்படின்னா உவமை, ஒரு சிமிலி, அதை வச்சு இதை அனுபவிக்கணும். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு சிமிலியை வச்சு பெருமாள் உருவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு விவரிக்கிறார் பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். சக்கர் மாமுகில் எடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் புனைந்த பவளச் செவ்வாய் திகழ் பசுஞ்சோதி மரதக குன்றம் கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் பீதகவாடை முடிபோன் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சோதி வாயவும் கண்ணவும் சிவப்பா மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப நச்சுவினை கவர்தலை அரவின் அமளியேறி எரிகடல் நடுவுள் அரிதுயில் அமர்ந்து சிவனயனிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொழ கிடந்த தாமரை உந்தி தனு பெரிநாயகா மூலகளந்த சேவடியோயே. ரொம்ப அழகான ஒரு உபமானம், ஒரு உவமையை தெரிவிக்கிறார். அதாவது ஒரு பெரிய மரகத மலையாம் இந்த ரூபத்திற்கு, பெருமாளுடைய ரூபத்திற்கு. பார்க்கடலில் ஸ்ரீமன் நாராயணன் படுத்துன்னு இருக்கார். அதை தேவர்கள்லாம் கரையிலேருந்து பார்க்குறார். நம்ம கடற்கரையிலேருந்து பார்க்கும்போது தூரத்தில் ஒரு கப்பல் இருந்தால் அந்த கப்பல் எப்படி தெரியும்? ஒரு கடுகு மாதிரி தெரியும், இல்லை மேக்சிமம் ஒரு ஸ்கேல், ஒரு அடி ஸ்கேல் மாதிரி தெரியும், அவ்வளோதான். இங்கே அவர் தள்ளி இருக்கிற பெருமாள் மிகப்பெரியவராக காட்சியளிக்கிறார் தேவர்களுக்கு கரையிலிருந்து, பார்க்கடல் கரையிலிருந்து. அப்படின்னா அவர் நிஜமாகவே எவ்வளவு பெரியவராக இருந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் கூட நினச்சிக்கலாம். அப்படி ஒரு மரகத மலை இந்த ரூபத்திற்கு உபமானாக சொல்ல வேண்டியிருக்கு. நேரே மரகத மலையை மாத்திரம் உபமானம் சொன்னால் இந்த ரூபத்திற்கு எந்த விதத்திலும் அது ஈக்குவல் ஆகாது, அன்மேட்ச்டு. ஸோ அந்த மரகத மலைக்கு கூட நிறைய சேர்க்கிறார், பல பரிஷ்காரங்களை செய்து உபமானமாக சொல்லுகிறார். ஸ்வரூபத்தை விட்டு ரூபத்தை பற்றினது போல இப்போ ரூபத்தையும் விட்டு உவமானத்தை முதல்ல சொல்ல தொடங்குகிறார். அதுவும் நேராக ஒப்பாக மாட்டாததுனால பல அலங்காரங்களை தேடி தேடி சொல்கிறார். சக்கர் மாமுகில் இழுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி, அதாவது சக்கர்மா முகில் உடுத்து. இதை முதல்ல இதனுடைய தெளிவுரையை அனுபவிச்சுட்டு இதை பார்க்கலாம். அதாவது சிவந்த பெரிய மேகம், அந்த மேகத்தை இடுப்பில் கட்டிண்டு அந்த மலை, ஒரு மரகத மலையானது சிவந்த பெரிய மேகத்தை இடுப்பில் கட்டின்னு இருக்கான். மிகவும் சிறந்த கிரணங்களை உடைய சூரியனை அந்த மேகம், அந்த மலை தலையில் வச்சுருக்கான். அழகிய குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரனையும் அணிந்திருக்காம். நட்சத்திரங்களாகிய பல ஒளி பிழம்புகளை அது கொண்டிருக்காம் அதன் தலையில். பவளம் போன்ற சிவந்த இடங்களை உடைய ஒளிவிடும் பச்சை நிறத்தில் இருக்கிற மரகதமலை. அதாவது மரகதமலை, மலை மேலே பச்சை மரகதமலை, அந்த பச்சை நில மரகதமலையில் பவளம் போன்ற சிவந்த இடங்களை உடைய ஒளிவிடும் பச்சை நிறம். அங்கங்கே பவளமெல்லாம் இருக்கு மலையில். அது இல்லாமல் சந்திரன், நட்சத்திரம், பல ஒளி பிழம்புகள் இருக்குது அந்த மலையில். சூரியன் இருக்குது அதனுடைய உச்சியில், சிவந்த கிரணங்கள் கொண்டிருக்கு. இடுப்பில் பெரிய சிவந்த பெரிய மேகத்தை போட்டுருக்கு. இப்படி அந்த மலை, இது பெருமாளுக்கு உதாரணம். அந்த மலை கடலுக்கு தலைவனான வருணன், அந்த வருணனுடைய அலைகளாகிய கைகளின் மேலே சயனித்து கொண்டிருக்கிறதா அந்த மலை. அந்த மலை கொஞ்சம் சாஞ்சு இருக்கா மாதிரி, அலை கடல் அலை மேலே சயனிச்சு இருக்கா மாதிரி கொஞ்சம் உருவகப்படுத்தி பார்க்கணும். அடுத்து இந்த உதாரணத்தால் சொல்லப்பட்ட எம்பெருமானை இப்போ உதாரணத்தை சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் எம்பெருமானோட அதை மேட்ச் பண்ணுறார். 1-on-1 முடியாது, இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணுறார். பீதாம்பர வஸ்திரம், அந்த பீதாம்பரம், பட்டு பீதாம்பரம், கிரீட்டம், கண்டி முதலான பலவித பொருத்தமான தகுதியான ஆபரணங்களை அணிந்து ஒளிவிடும் திருப்பவளங்கள், அந்த உதடுகள், திருக்கண்கள் சிவந்திருக்கும்படியாகவும், அந்த சிவந்த நிறத்தை வெற்றி கொண்டு திருமேனியில் பச்சை நிறம்,
பச்சை மாமலை போல் மேனின்னு நன்கு ஒளிவிடும்படியாகவும் எதிரிகளை அழிப்பதில் நச்சுத்தன்மை வாய்ந்த செயல்களை உடைய கவிழ்ந்த தலைகளை உடைய ஆதிசேஷனாகிய படுக்கையில் மேலேறி அலை வீசும் திருப்பார்க்கடலின் நடுவே இந்த ஜகத்தை காப்பதற்கான உணர்வுடன் யோக நித்திரையில் சயனித்துள்ளானாம் எம்பெருமான். அது பார்க்கடலில் அவனை காண்கிறார் இங்கு நம்மாழ்வார். ஏன் அங்கே இருக்கான் அந்த யோக நித்திரையில் சயனித்துள்ளான் அந்த எம்பெருமான்? திருப்பார்க்கடலின் நடுவே ஜகத்தை காப்பதற்கான உணர்வுடன் யோக நித்திரையில் சயனித்திருக்கிறான். அந்த எம்பெருமான் சிவன், பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் கூட்டமெல்லாம் கரையில் கைகூப்பி வணங்கும்படி கிடக்கிறான், சயனித்து கொண்டுள்ளான். எல்லா உலகத்தின் உற்பத்திக்கும் காரணமாயுள்ள அந்த திருநாபி கமலத்தை உடையவன் அவன், ஜெகத்காரணன், ஒப்பற்ற எல்லோரையும் விட பெரியவனான எம்பெருமானே, 3 உலகங்களையும் அளந்த திருவடிகளை உடையவனே, இப்படி அனுபவிக்கிறார் சுவாமி. எம்பெருமானே, உன்னுடைய பள்ளி கொண்ட திருக்கோலம் பச்சை நிறமுடைய மரகதை மலை ஒன்று கடல் அரசன் கை மீது படுத்து கொண்டிருப்பது போல உள்ளது. பவளமயமான அந்த இடங்கள், அந்த மலையில், அந்த பச்சை மலையில் சிவந்த மேகத்தை இடுப்பில் உடுத்து கொண்டது போல நீ பீதகவாடையை, பீதாம்பரத்தை சாத்தி கொண்டிருக்கிறாய். உனது திருக்கிரீடத்தை பார்க்கும் பொழுது அந்த மலை மிகச் சிவந்த சூரியனை தன் தலையில் சூடியிருப்பது போல தோன்றுகிறது. உன் கழுத்து கண்டிகை அந்த மலை குளிர்ந்த சந்திரனை தன் கழுத்தில் அணிந்தது போல இருக்கு. அந்த மலை மேல் பிரகாசிக்கும் பல வகை நட்சத்திரங்கள் நீ அணிந்துள்ள எல்லா ஆபரணங்களையும் போல இருக்கு. அழகிய உன் அந்த ஜோதி வாயும் திருக்கண்களும் சிவந்து விளங்க உன் பசுமையான திருமேனியின் நிறம் எல்லா ஒளிகளையும் விட மேலோங்கி பிரகாசிக்கிறது. நீயோ திருவனந்தாழ்வானாகிய பாம்பையே இனிய படுக்கையாக பெற்றிருக்கிறாய். அலை வீசுகிற கடலிலே விஷத்தை கக்கியவாறு கப்புகள் போல் காட்சியளிக்கும் தலைகள் பெற்ற அந்த பாம்பின் மீது ஏறி படுத்து நீ யோக நித்திரை செய்கிறாய். உன்னுடைய பள்ளி கொண்ட அந்த திருக்கோலத்தை சேவித்த சிவன், பிரமன், இந்திரன் எல்லாரும் தேவர்களும் உன் அந்த கிடக்கும் அழகை, அந்த சயனிக்கும் அழகை கண்டு கை தொழுதபடி நிற்கிறார்கள். தாமரை பூவை உன் கொப்பூழிலே தோற்றுவித்தபடி காட்சி தருகின்ற ஒப்பத்த தனிப்பெரும் நாயகா, தெய்வக்குழாங்கள் கைத்தொழ கிடந்த தாமரை உந்தி தனிப்பெரு நாயகா, யாவர்க்கும் தலைவனாகிய சர்வேஸ்வரன் நீயே அன்றோ, 3 உலகங்களையும் அளந்த அழகிய திருவடிகளை உடையவனே அன்றோ என்கிறார். இந்த பாசுரத்தில் எம்பெருமானை உவமேயமாகவும் மலையை உபமானமாகவும் ஆழ்வார் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். பகவான் திருமேனி அழகையும் பள்ளி கொண்ட திருக்கோலத்தையும் அவர் பாராட்டி வாழ்த்துகிறார். மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப, பகவானின் திருவரையில் உள்ள பீதகவாடை ஒளி ஒரு புறம் வீச, கிரீடத்தின் நிறம் இன்னொரு புறம் பரவ, ஆபரணங்கள் தனித்தனியாக ஒளியை பரப்ப, இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவன் திருமேனியின் பச்சை நிறம் எங்கும் பரவி இருக்கிறதாம். ஒளியை வீசும் போட்டியில் பகவானின் பச்சை திருமேனியே வெல்கிறது என்கிறார். மீதிட்டு, மேலோங்கி, அப்படி அதுவும் மீதிட்டு பச்சை மேனி மிக பகப்ப, இதெல்லாம் அடித்து சாப்பிட்ற மாதிரி அந்த பச்சை மேனி பிரகாசிக்கிறது. ஆழ்வார் எம்பெருமானின் திருவிக்கிரமாவதார பெருமையை கூறி முடிவில் அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். ஷேவடியோ ஏ என்ற விழியில் இப்பொருள் மறைந்து நிற்கிறது. அதுவும் அலைகடல் நடுவே ஒரு அனந்தன் மீமிசை மலையென விழித்துயில் வளருமா முகில் என்று கம்பன் பாடியுள்ளார். இதை அடி ஒற்றி, அலைகடல் நடுவன் ஓர் அனந்தன் மீமிசை மலையென விழித்துயில் வளருமா முகில். இதனால் உபமேய பொருள் ஒப்பற்றது என்று தெரிவிக்கப்படுகிறது. உபமேய பொருள், அதாவது எதை நம்ம உபமானமாக உவமையாக காட்டுகிறோமோ அது நத்திங், உவமை ஒன்றுமே இல்லை. இப்படி ரொம்ப அழகா எம்பெருமான் தனக்கு உவமை இல்லாதவன். அவன் திருமேனி அழகிற்கு எதையும் உவமையாக கூற முடியாது. எனினும் ஆழ்வார் தன் கற்பனையாலே செங்கனிவாயுடன் ஆதிசேஷன் மேல் பையத்துயிலும் கோலத்திற்கு மரகத குன்றத்தை ஊமையாக்கி, இந்த குன்றத்திற்கு செந்நிற மேகமே பீதாம்பரமாக்கி, செஞ்சுடர் பரிதி சூரியனையே கிரீடமாக்கி, வெண்ணிலவும் விண்மீன்களும் மாலைகள் பவளச் செவ்வாய் கமலக்கண்கள், இப்படிப்பட்ட அழகான மலை அந்த அலைக்கடலில் பள்ளி கொண்டிருப்பதாக போற்றுகிறார். இது உலகிலே இல்லாதது, இப்படி இருக்க முடியாது. இப்படி உலகில் இல்லாததை உவமையாக காட்டுவதால் இது இந்த மாதிரி பெருமாளுக்கு ஈக்குவல் உலகத்தில் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த பாசுரத்தில் அவர் தெரிவிப்பது என்ன? எம்பெருமான் உண்டு, அவனுக்கு திருமேனி உண்டு, அவன் ஈஸ்வரன் அல்ல, சர்வேஸ்வரன்.
அதுவிட உலகிற்கு காரணமான இறைவன் திருமாலே அவனை உலகத்தை காப்பதற்காக அரவினம் அழியேறி எரிகடல் நடுவில் அறுதுயில் அமர்ந்து கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் உலகத்தை ரட்சிக்கும் சிந்தையில் உள்ளான் என்று தெரிவிக்கிறார். மற்ற தேவர்களாலே போற்றப்படும் சர்வேஸ்வரன் என்பதை தெரிவிக்கிறார். சிவன், அயன், இந்திரன் முதலிய தெய்வ குழாங்கள் கைத்தொழ பள்ளி கொண்டவன். தன் நாபி கமலத்தில் நான்முகனை படைத்தால் தனிப்பெரும் நாயகனாக இருப்பவன். தேவர்களுக்கு தேவான தேவாதி தேவன், தனக்கு சமமானவரும் மேலானவர்களும் இல்லாமல் ஒப்பில்லா அப்பன். மூவுலகளந்த சேவடியோயே என்று 3 உலகங்களையும் அளந்த அழகிய திருவடிகளை உடையவனே, உலகுக்கு காரணமானவனே திருமால்தான் என்று அறுதியிட்டு பேசுகிறார். ஜெகத்காரண பூதன், உலகுக்கெல்லாம் காரணமானவன் திருமாலே. அவனுக்கு திருமேனி உண்டு. அவனே எல்லா தேவர்களையும் நியமிக்கும் சர்வேஸ்வரன் என்று அருளி செய்துள்ளார். அதுவும் இதில் வியாக்கியானம் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார்கள் மக்கள். சக்கர்மா முகிலுடுத்து சிவந்த பெரிய மேகத்தை அறையிலே கட்டி மிக்க செஞ்சுடர் மிகவும் சிவந்த கிரணங்களை உடைய பரிதி சூடி சூரியனை தலையிலே தரித்து சுடர் அழகிய குளிர்ந்த கிரணங்களை உடைய மதியம் பூண்டு மதி சந்திரனை அணிந்து பல சுடர் நட்சத்திரங்களாகிய அநேக தேஜஸ்களை புனைந்த தரித்துள்ளதாய் பவளச் செவ்வாய் பவளம் செவ்வாய் பவளம் போன்ற சிவந்த இடங்களை உடையதாய் திகழ் பசுஞ்சோதி விளங்கும்படியான பச்சை நிறத்தை உடையதான மரகத குன்றம் மரகத மலையானது கடலோன் கைமிசை கடலுக்கு அதிபதியான வர்ணன் அந்த வருண தேவத்தை அந்த வருணனுடைய திரைகளாகிய அலைகளாகிய கையின் மேலே கண் வளர்வது போல நித்திரை செய்வது போல பீதகவாடை இப்போ பெருமாளுக்கு பீதாம்பரம் முடி கிரீடம் பூண் கண்டி முதலான மேதகு பல்கலன் அணிந்து பொருந்தி தகுதியாயிருக்கிற பல ஆபரணங்களையும் அணிந்து ஜோதி வாயவும் ஒளிவிடா நின்றுள்ள திருப்பவளமும் கண்ணவும் திருக்கண்களும் சிவந்திருக்கும்படியாக நீரிட்டு போட்டியில் வெற்றி கொண்டு அந்த பிரகாசம் அந்த தேஜஸ் அதில் போட்டியில் வெற்றி கொண்டு பச்சை மேனி மிக பகைப்ப பச்சை நிறமானது மிகவும் விளங்கும்படியாக பிரகாசிக்கும்படியாக நச்சு வினை எதிரிகளை அழிக்கையில் விஷத்தை போன்ற செயல்களை உடையவனான கவர்தலை கவிழ்ந்திருந்துள்ள தலைகளை உடையவனான அரவு அமளி ஆதிசேஷனாகிய படுக்கையில் ஏரி கடல் நடுவுள் அலை எரியும்படியான அந்த பார்க்கடலின் நடுவே அரிதுயில் அமர்ந்து ஜெகத் ரக்ஷண சிந்தையாகிற யோக நித்ரையை அடைந்து சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் சிவன் பிரமன் இந்திரன் இவர்கள் முதலான அனைத்தோர் தெய்வ குழாங்கள் எல்லா தேவர்களுடைய கூட்டங்களும் கை கூப்பி வணங்கும்படி கிடந்த பள்ளி கொண்டிருப்பவன் தாமரை உந்தி தனிப்பெரு நாயகா எல்லா உலகத்திற்கும் உற்பத்திக்கும் காரணமான நாபி கமலத்தை உடையவனான ஒப்பற்ற இருப்பவனுமான அந்த சர்வேஸ்வரன் எம்பெருமானே மூவுலகளந்த சேவடியோயே 3 உலகங்களை மலர்ந்த சேவடியோயே திருவடிகளை உடையவனே. இதில் என்ன அழகா அந்த அந்த நம்ம படுத்துட்டு இருக்கோம் ஆற்றுல. அப்போ ஒருத்தர் வரார். வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவள் கை கூப்பிட்டு வரான்னு வச்சுப்போம். வந்த உடனே நம்ம அடடா அப்படின்னு எழுந்து அவரை வரவேற்போம். இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் எழுந்து கொள்ள முயற்சி செய்வோம். அவர் அப்படியே படுத்துக்கா அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஏதோ சொல்லுவாள். நம்ம எழுந்துக்க முயற்சி பண்ணுவோம், இல்லை எழுந்துப்போம், அவரை வரவேற்போம். அது எப்போன்னா நமக்கு ஈக்குவலாகவோ இல்லை நமக்கு கொஞ்சம் கீழேயோ கொஞ்சம் மேலே இருக்கிறவா இருந்தால் எழுந்து சேவிப்போன்னு வச்சுக்கோ. அப்படி இங்கே தெய்வ குழாங்கள் கைத்தொழ கிடந்த தெய்வ குழாங்கள் எல்லாம் அந்த சிவன் அயன் இந்திரன் எல்லாரும் கைத்தொழு அங்கே நிற்கிறார். இவர் கிடந்த பள்ளி கொண்டிருப்பவன். அவர் பாட்டு கண்ணை மூடிண்டு யோக நிதிரை பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு தெரியாதானா அவெல்லாம் வந்திருக்கான், தெரியும். அவ யாரு இவர் யாரு? புழு பூச்சிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் தேவர்களுக்கும் பெருமாளுக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கும் தேவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், தேவர்களுக்கும் பெருமாளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி ஆச்சரியமாக இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. 1000 சூரியர்களுடைய ஒளியானது ஒரே காலத்தில் ஆகாயத்தில் தோன்றினால் அந்த புருஷனுடைய ஒளி எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கிறான். திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத் யுகபதித்திதா யதிபா சதிருஷி சாஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனகா
பகவத்கீதை தெரிவிக்கிறது. 1000 சூரியனுடைய ஒளியானது ஒரே காலத்தில் ஆகாயத்தில் தோன்றினா அந்த புருஷனுடைய ஒளிக்கு அது சமானமாகும். பெருமாளுடைய ஒளி சூரியனைப் போல் 1000 கிரணங்கள் என்பது போல் ஒரு அளவில்லாமல் பல்லாயிரம் கிரணங்களை உடைய சூரியன் வந்து தோன்றியது போல ஆயிற்று இந்த மலையினுடைய முடி. மிகவும் சிவந்துள்ள கிரணங்களை உடைய சூரியன் போன்ற கிரீடத்தை பச்சை மலை போல் மேனியுடைய எம்பெருமான் சூடியிருக்கிறான் என்று கருத்து. தன்னுடைய இயல்பாக தபிக்கும் கொளுத்தும் தன்மையுடைய சூரியன் கிட்டையே யாரும் போக முடியாது. 42 டிகிரி இங்கே சென்னையில் குளிர்ந்த, அப்படி இருக்கும்போது குளிர்ந்த கிரணங்களை உடையவனாய் உலகில் உள்ள சந்திரனை போன்ற மாறி மாறி குறைத்து நிறைதல், களங்கம் உண்டாதல் முதலான தோஷங்கள் இல்லாமல் கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கும்படியான அழகை உடைய சந்திரன் கழுத்துக்கு ஆபரணமாக இருக்கிறதாம் பெருமாளுக்கு. இது தோஷமே கிடையாது, அப்படி ஆபரணமாக இருக்கிறது இந்த மரகத மலை பெருமாள். பச்சைமா மலை போன்ற திருமேனிக்கு கண்டிக்க ஆபரணம் குறைவற்ற சந்திரன் போல் உள்ளது என்ற கருத்து. குறையே இல்லாத சந்திரன் போல பல சுடர் புனைந்த மற்றும் பல நட்சத்திரங்கள் கிரகங்கள் போன்ற ஜோதிகளை ஆபரணமாக கொண்டிருக்கிறது இந்த மரகத மலை. திருமேனி பொருத்தமான பல திருவாபரணங்களை கொண்டிருக்கிறது என்று கருத்து. பவளச் செவ்வாய், அந்த உவமை மரகத மலையில் பவளம் போலே சிவந்த இடங்கள் உள்ளது. உபமேயமான எம்பெருமான் திருமேனியில் பவளம் போன்று சிவந்த வாய் உள்ளது என்று பொருளாகிறது. திகழ் பசுஞ்சோதி மரதக குன்றம் கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் தன்னை ஒழிந்த மலைகளெல்லாம் தாழ்ந்ததாகும்படி மிகவும் சுடர்விட்டு திகழும் இந்த பச்சை நிறத்தை உடைய திருமேனியுடைய அந்த மரகத மலை கடலுக்கு அரசனான வர்ணனுடைய அலைகளாகிய கையிலே அப்படி சாய்ந்து கொள்வது போல கண் வளர்வது போல உள்ளது இந்த மலை. உபமானமாகிற மலையை சொல்லும்போது சாய்வது போலன்னு சொல்ல வேண்டியிருக்க, அப்படி சொல்லனே ஆகும். திருமேனிக்கு சொல்லுவது போல கண் வளர்வது அப்படிங்கிறார். அந்த மரகத மலை அந்த வருணனுடைய அலையாகிய கைமேல் கண் வளர்கிறார் அப்படின்னு சாஞ்சிக்கு என்று சொல்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல. பெருமாளை போதையே அதுவும் கண் வளர்வது, அந்த உபமையும் அப்படி தெரிவிக்கிறார். இப்படி ஆச்சரியமாக அந்த விஷயத்தை இங்கே அனுபவிக்கணும். நூபுராத்ய பரிமித திவ்ய பூஷணான்னு சரணாகதி கதியத்தில் தெரிவிக்கிறார் பாஷ்யக்காரன். சரணாகதி கதியத்தில் கிரீட்டம் மகுடம் சூடாவதம்சம் மகர குண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ர கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபுராத்ய பரிமித திவ்ய பூஷணா. கிரீட்டம் மகுடம் சூடாவதம்சம் மகர குண்டலம் கழுத்தாபரணம் ஹாரம் தோள்வளை முன் கைவளை ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் முத்துமாலை உதரபந்தனம் பீதாம்பரம் அரைஞான் திருவடி சிலம்பு என்று பல திருவாபரணங்கள் அருளி செய்து இவற்றுக்கு தொகை இல்லை என்று காட்டும்படி இப்படி போன்ற அளவற்ற கணக்கற்ற திவ்ய ஆபரணங்களை உடையவனே என்ற ஆதி சப்தத்தை இட்டு முடிப்பது போல இவரும் பல்கலன் என்கிறார். ஜோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப உபமானம் காட்டும்போது பவளச் செவ்வாய் அப்படின்னார். இங்கே வாயும் கண்ணும்லாம் சேர்க்கலாமா அப்படின்னா, செவ்வாய் சிவந்த இடம், சிவந்த கண்கள், கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அந்த பெரியவாய கண்கள். உபமேயத்தில் ரெண்டும் காட்டலாம். மீதிட்டு பச்சை மேனி மிக பகைப்ப பீதகவாடை என்று தொடங்கி சொன்ன அலங்காரங்களும் அவற்றை உள்ளடக்கிய திருமேனியும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு பச்சை மேனி வின் பண்ணிடுத்த போட்டியில் வென்று பச்சை மேனி மீதிட்டு முகப்பகைப்ப முன் சொன்ன அலங்காரங்களையெல்லாம் ஒன்றாக ஒரு சேர உள்ளடக்கி கொள்ள பார்த்த திருமேனி அவற்றையெல்லாம் வென்று மிகவும் ஒளிவிட கடலோன் கைமிசை கண் வளர்வது போல். கடலோன் கைவிசை எதிரிகளாய் வரும் மதுகைடபர் போன்ற அசுரர்களை அழிந்து போகும்படியான விஷம் கக்கும் தொழிலை உடையவனாய் இருப்பவன் என்று திரு அனந்தாழ்வானை சொல்கிறார். இங்கே பல தலைகளை உடையதாய் கவர்த்தலை எம்பெருமானுடைய ஸ்பர்ஷத்தினாலே அந்த 5 தலையோ அந்த 1000 தலையோ 100,000 தலை போல பூரித்து போயிற்றான். ஒரு குழந்தையை மடியில் வைத்திருக்கும் தாயைப் போல பெரிய பெருமாளை மடியில் வைத்து கொண்டு கவிழ்ந்த தலைகளோட அந்த வாத்சல்யத்துடன் கட்டி காக்கும் தாய் போல இருப்பவன் அனந்த ஆழ்வான் ஆதிசேஷன். பட்டர் அகலங்கனோடு உண்டான மனஸ்தாபத்தாலே திருக்கோஷ்டியூர் போயிட்டாராம் பராசர பட்டர். அப்போ எம்பெருமானாருடைய சிஷ்யரான அனந்தாழ்வான் திருக்கோஷ்டியூருக்கு சென்று பட்டரை கண்டு அவர் வருத்தப்படுவதை பார்த்து அவரை மடியிலே இட்டுக்கொண்டு பெரிய பெருமாளுடைய மகனான பட்டர் விஷயத்தில் திருவனந்தாழ்வான் தாய் அன்பை காட்டினாராம். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இங்கே பெரிய பிராட்டியார் மகன் இல்லையா, அதனால் அரவின் அமளி ஏறி
நறுமணம், குளிர்ச்சி, மென்மை ஆகிய படுக்கை உரிய குணங்களை உடைய திருவனந்தாழ்வான் ஆகிய படுக்கையிலே ஏறி, இந்த படுக்கையிலே ஏறுவது தனக்கு இனிய பேரு, தன்னுடைய ஆனந்தம் என்று இருக்கிறார் அவருக்கு. திருவரங்கத்தில் நம்பெருமாள் ஆறுகால் சிவிகையை ஆதரத்துடன் பார்த்து ஏறுவது போல பெரிய ஆதரத்தோடே ஏறி அருளுகிறான் ஸ்ரீராப்திநாதன். அமளி என்னும் சொல் படுக்கையை குறிக்கும். எரிகடல் நடுவுள் எம்பெருமான் அருகில் இருக்கையாலே அலை எறிகிறது திருப்பார்க்கடல். எம்பெருமான் பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஓடி வந்து அப்படியே அலைகள்லாம் அவரை ஸ்பர்சிக்க வருகிறதா. க்ஷீரசாகர தரங்கசேகரா சாரதாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித் விஷய நமகா. அந்த க்ஷீரசாகரத்தில் குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி அந்த க்ஷீரசாகரத்தில் அந்த அலைகள்லாம் அவர் மேலே தெரிச்சு அந்த நீலமேக சியாமலனான அந்த மலை போன்ற திருமேனியில் அந்த பாலோட அந்த டிராப்லெட்ஸ் தெரித்து அது அந்த நீல வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் போல இருக்குன்னு அந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். அது மாதிரி அறிதுயில் அமர்ந்து அறிவே வடிவாக இருக்கும் நித்ரையிலே பொருந்தி, நம்மெல்லாம் தூங்கினா அவ்வளோதான். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 இந்திரியங்களாலும் வெளிப்பொருளை கண்டு அனுபவித்து நாம் பொழுது போக்குகிறோம். அந்த கண் முதலானவற்றையும் அந்த கண் மூடிட்டுனா உள்ளும் புறமும் இருண்டுவிடும். சர்வஜனான எம்பெருமான் தன் ஞானத்தாலே எல்லாத்தையும் காண்பான். கண்ணாலே பார்ப்பன என்ற இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணை மூடினாலும் அறிவுக்கு குறைவில்லை. திருக்கண்களை மூடுவது தன் ஞானத்தை உள்முகமாக செலுத்துவதை காட்டும். அப்போ உலகத்தை ரட்சிக்கும் வழிகளை பற்றியே சிந்திப்பதனாலே அறிதுயில் எனப்படுகிறார். தியானிக்கத்தக்க வஸ்து தன்னை காட்டிலும் வேறில்லையாகனாலே இந்த யோக நித்திரையின் போது எம்பெருமான் தன்னுடைய ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணுவதாகவும் வியாக்கியானிக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். திருவனந்தாழ்வான் மேலே சயனித்து எம்பெருமான் தூங்குகிறான் என்பதற்கு இவையே பொருளாக முடியும். சிவனயன் இந்திரன் இவர் முதலனைத்தோர் தெய்வ குழாங்கள் கை தொழ. இவ்வுலகெங்கிலும் ஜனங்களால் ஆசிரியக்கத்தக்கவரான பிரசித்தி பெற்றவர்கள் இவர்கள். சிவன், பிரம்மன், இந்திரன் முதலான எல்லா தேவர் கூட்டங்களும் ஜனங்கள்லாம் போய் சேவிக்கிற தேவதாந்திரங்கள் அவர்கள் அபிமான பங்கமாய் அடைய பெற்றவர்களாய் எம்பெருமானை தொழுபவர்கள். அவர்களிடம் கைகூப்பி நிற்கிறார்கள். தமக்கு தலைவர்களான பிரம்ம, ருத்ர, இந்திரர்களை முன்னிட்டு கொண்டு பல தேவர் கூட்டங்கள் நாங்கள் ஈஸ்வரர்கள் என்னும் கர்வத்தை விட்டு எம்பெருமான் கடலின் நடுவிலே ஆதிசேஷ சயனத்திலே சாய்ந்திருக்கும் அழகுக்கு தோற்று அடிமைப்பட்டு ஆச்சரியமாக அனுபவித்து நிற்கிறார்கள். இவர்கள் இப்படி தொழும்போது அவன் என்ன செய்கிறான் என்றால், கிடந்த கடலிலே மீன் பிடிக்க இறங்கிய கொக்கு கூட்டங்கள் ஆரவாரம் செய்வதால் கடலுக்கு ஒரு வேறுபாடு கிடைக்குமா? கொக்கு கூட்டங்கள்லாம் கொக்கான் கத்தின்னு இருந்தா கடலில் அந்த கடலுக்கு ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருக்குமா? ஒன்றும் ஆகாது. அதுபோல எம்பெருமானும் வேறுபாடு இல்லாமல் ஒருபடியாக கிடைக்கிறான். சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கும் மதிப்பாலே சிலர் தொழும்போது நாம் படுத்திருக்கிறோமே என்ற எண்ணத்தால் திருமேனியில் சிறிதும் வேறுபாடு விளைவதில்லை. இந்த ஆழ்வாரும் இந்த தெய்வங்கள் துதிப்பதையும் அவன் படுத்திருப்பதையும் அனுசந்தித்து கேழ்த்த ஷீரரன் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சூழ்த்தமரர் துதித்தால் உன் தொல்புகழ் மாசூணாதேங்கிறார் 3ஆம் பத்து 1ஆம் பதிகம் 7வது திருவாய்மொழியில். வியப்படையாதவராகையாலே இவருக்கும் இவ்விரண்டும் ஸ்வரூப அனுசந்தானத்தில் அடங்கியிருக்கும். தாமரை உந்தி எல்லா உலகத்தையும் உண்டாவதற்கு காரணமான திருநாபி கமலத்தை உடைய தனிப்பெருநாயகன் உலகுக்கு காரணமாகவோ இவனுக்கும் காரணமாகவோ வேறு எவரும் இல்லை. பிரமாணங்களிலும் காவியங்களிலும் உலகை படைத்த உந்தி தாமரையை உடையதாக வேறு எந்த தெய்வத்தையும் சொல்லுவதில்லை. இவனுக்கு மேல் ஒருவர் இல்லையாகில் இவனோடு சமமாக சொல்லக்கூடியவர்கள் உண்டோ என்றால் தனி ஒருவரும் இல்லை, இவனே ஒப்பற்ற நாயகன் என்று காட்டுகிறார். பிரமாணங்களில் மற்றும் சிலரை நாயகராய் குறிப்பது இவனால் அளிக்கப்பட்ட சில பெருமைகளை உடையவர்களாய் இருப்பதனால்தான் அது ஒரு உபசார வழக்கு என்று அனுபவிக்கிறார் சுவாமி. இப்படி ஒரு ஆச்சரியமான இந்த பாசுரம் முதல் பாசுரம். இதுக்கு அடுத்தது 2ஆம் பாசுரம். இப்படிப்பட்ட அழகை உடைய எம்பெருமான் விஷயத்தில் பக்தியே வேண்டும் என்று தெரிவிப்பது. அதை நாளை அனுபவிப்போம். ஆழ்வார் அனுக்கிரகம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.